இப்போ யார் கதையை பார்க்க போகிறோம்? வீர தமிழன்னை எஸ் தருமாம்பாள். இவங்க தான் அவங்க. பார்த்துக்கோங்க. வீர தமிழன்னை இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. இவங்க யாருமே சிலருக்கு தெரியாதுலாம். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து திருவையாற்றில் சாமிநாத செட்டியார் பாப்பம்மாள் அவங்க மகளாக பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்திருக்காங்களா. அப்போ இவங்க அப்பா ஜவுளி வியாபாரம் பார்ப்பாங்க. நல்ல வசதியான குடும்பம் தான். ஜவுளியாரம் பார்த்து நல்லா வளர்த்துருக்காங்க இவங்களை. அப்போ திடீர்னு அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. யார்? தர்மாம்மாவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இறந்த உடனே லட்சுமி அம்மை அப்படிங்கிறவங்க தான் இவங்களை எடுத்து வளர்த்துருக்காங்க. அப்போ இவங்க சின்ன வயசுல எப்படி கேரக்டர் அப்படின்னா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேள்வின்னா எப்படின்னா அறிவுபூர்வமான கேள்வி கேட்டு இதுக்கு இது என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு ரொம்ப அறிவாகவே இருக்காங்க. கல்வி படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. பெற்றவங்க படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். வளர்க்குறவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாதுலாம், படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவங்களாக போய் நாராயணி அம்மைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் தெலுங்கு படிச்சிருக்காங்க. கல்வியோட ஆர்வத்தால் ஒவ்வொரு பக்கமாக போய் இவங்களே ஒவ்வொரு மொழிகளை படிச்சிருக்காங்க. படித்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களாம் படி கல்வியை இவங்களே கற்றுக்கிட்டது தான். ஒவ்வொருத்தரையாக தேடி தேடி போய் இவங்களே கற்றுக்கிட்டு அறிவில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ நாடகம் இலக்கியம் இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா. இலக்கியம் தமிழ் பற்றி ரொம்ப உள்ளவங்க. தமிழ் மொழினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ இவங்க என்னென்னா நாடகம் பார்க்கும்போது நாடக நடிகரான முனுசாமி அப்படிங்கிறவரை இவங்க காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த காலம் எப்படின்னா பெண்களே வெளியில் வரவே கூடாது அப்படிங்கும்போது இவங்க வேறு வேறு ஜாதிக்காரங்க. அதை எதிர்ப்புகள்லாம் மீறி கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட வெளியே கொண்டுட்டு வரணும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கணவன் இறந்துட்டு அவங்க உள்ளே வச்சு உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடு பெண்களுக்கு இருந்துக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் எதிர்த்து எல்லா பெண்களையும் வெளியில் கொண்டுட்டு அவங்களுக்கு அவங்களுக்காண்டி போராடணும் அப்படின்றது. அதே மாதிரி இவங்களுக்கு சித்த மருத்துவம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாமே இவங்களோட தன் முயற்சியில் தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ சித்த மருத்துவம் படிச்சுக்கிட்டு சித்த மருத்துவ டாக்டராக ஆயிட்டாங்கன்னா சாதாரண டாக்டர் கிடையாது, கைராசியான டாக்டர். இவங்க பார்த்தாலே எல்லாமே குணமாகுமா. எப்போவுமே இவங்க சுற்றி ஒரு கூட்டமாக இருக்குமா, பெண்கள் கூட்டமாக இருக்கும். என்னென்ன பிரச்சனைனாலும் சரி, சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரிய வயசு பிள்ளைங்களாம் பெண்கள் கூட்டம் நிறைஞ்சு எப்போவுமே இவங்க தனியாகவே இருந்ததே கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு நடிச்சு தான் இருப்பாங்க. மருத்துவம்னா ரொம்ப காசு வாங்கி அப்படி பண்ணலை. கொஞ்சம் காசு வாங்கி நல்ல முறையில் வைத்தியம் பண்ணி இவங்க இருக்கிற சாலைக்கே சித்த மருத்துவ சாலைன்னு வச்சு நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அப்போது அந்த காலத்தில் ராஜாஜி இருக்காங்களா, அப்போ ஹிந்தி மொழியை பாடமொழியாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அப்போ இவங்க தமிழில் ஒரு பற்று உள்ளவங்க. அப்போ தமிழ் தான் நம்மளுக்கு அதிகார மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடணும், தமிழுக்காண்டி போராடணும் அப்படிங்கிறது ஒரு உணர்வு வருது. பெரியார் தெரியுங்களா? பெரியார் பெரியார்னு பேர் வாங்கினதே இந்த போராட்டத்தினால தான். அந்த பெரியாருங்கிற பேர் யார் கொடுத்தா அப்படின்னா நம்ம தர்மாம்பாள் தான். இது யாருக்கா தெரியுமா? தந்தை ஈவேரா பெரியசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பேர் கொடுத்தது நம்ம வீர தமிழன்னை தர்மாம்பாள் தான். அப்போ பெரியாரோட தலைமையில் இவங்க எல்லாரும் நீதி கட்சி அது மூலயமா நிறைய பேர் போராடுறாங்க. ராமா அமிர்தம்மாள் நிறைய பெண்கள் சேர்ந்து 72 பெண்களுக்கு மேலே போராடுறாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வாரம் இந்த ஒரு ஸ்கூலில் நிற்பாங்க. இந்து கல்லூரியில் போய் நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போராட்டம் பண்ணும்போது இவங்களை உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. இவங்க கூட போராட்டம் பண்ணது இவங்க மருமகா 2 கைக்குழந்தையோடு அவங்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் உள்ளத்துக்கு வச்சு 4 வாரம் கடுங்காவல் தண்டனை பட்டிருக்காங்க. இது கொஞ்ச நாள் நடக்கலை, ஓராண்டு காலமாக இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்கு தமிழ் மொழிக்காண்டி. தமிழ் பற்று உள்ளவங்க நிறைய பேர் 10,000 ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமா சேர்ந்து வாரத்தில் கொஞ்சம் பேர் போராடலாம். ஒவ்வொரு வாரமும் பெண்களும் ஆண்களும் போராடி கடைசியாக தான் நம்மளுக்கு அந்த சட்டத்தை இவர் வாபஸ் வாங்கினார். யார்? ராஜாஜி வாபஸ் வாங்கி அதில் வச்சுக்கிறதுக்கு ஓராண்டுக்கு பிறகு. அதுக்கு நம்ம பெண்களோட பங்குல முக்கியமானவங்க நம்ம தர்மாம்பாள் அவங்கள நினச்சிக்கணும். இந்த கூட்டத்தில் வச்சு தான் நம்ம பெரியார் இருக்கார்லாம், ஈவே ராமசாமி அவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை நம்ம வீர தமிழன்னை தர்மாம்பாள் வழங்குறாங்க. பெரியாருக்குள்ள நீதி கட்சி அப்படிங்கிற மாதிரி. இவங்க செய்யாத தொண்டுகள்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரவே கூடாது அப்படின்னு விதவைகளுக்கு மறுமணம் செய்யணும், கலப்பு திருமணம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண் ஓடி வந்திருக்கா. அவள் அம்மா என்னை என் கணவர் ரொம்ப அடிச்சு குடிச்சிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துதார் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு வந்திருக்கா.
இவங்க வந்து சட்டுன்னு வேகமாக இருந்துச்சு உடனே வா அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. இவங்க அப்படி கிளம்பி வரும்போது இவங்க கண்ணை பார்த்தே அந்த குடிகாரன் உடனே வந்து அவன் காலில் வந்து அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் இனிமே அடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கோ. அந்த பார்வைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி உண்டாம். இவங்க நடந்தாலே ஒரு கம்பீரமாக இருக்குமா. பெண்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே தர்மாம்பட்டாவே சொல்லுவாங்களாம். உடனே காலில் வந்து அம்மா மன்னிச்சிருக்கம்மா, நான் இங்கே குடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி நல்லா பாதுகாத்துக்கிறேன், நல்லா வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் படிக்கணும், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இவங்க முனைப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு சிறை சென்று எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது தான் வந்து ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த இதெல்லாம் மீட்டு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்றுதல் உண்டாமா. இவங்க வந்து சொந்த இடம் உண்டு. இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில், அப்புறம் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இவங்களுக்கு உள்ள இடத்த வந்து தமிழ் சங்கத்துக்காண்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு தமிழ் மேலே பற்று இருந்தால் அப்படி கொடுத்துருப்பாங்க. இவங்க நிறைய உதவிகள் தமிழ்காண்டி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து வாழும்போதே வந்து வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வாழும்போதே வந்து வீர தமிழன்னை. இவங்களை பற்றி யாருக்காவது தெரியுமா? தர்மாம்மான்னு கேட்டால் இப்போ உலகம் யாருக்குமே தெரியாது. சினிமாவை கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவங்களெல்லாம் நம்ம பார்த்து வைக்கும்போது வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்ததுக்கு தான் நம்ம இந்த கிளாஸே நடத்துகிறோம். அப்போ இவங்க வாழும்போதே வந்து வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களை புகழ்ந்து திருவிக்கால இருந்து நிறைய பேர் புகழ்ந்து போயிருக்காங்க. போது விதவைகளுக்கு வந்து மரபடம் பண்ணி வைக்கணுங்கிறதுல போராடி இருக்காங்கல்லாம். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க திராவிட இயக்கத்திலேயே இருந்திருக்காங்க. திராவிட இயக்கம்னா இப்போ திமுக கட்சி இருக்கலாம், அதுலேயும் இவங்க இருந்திருக்காங்க. அப்போ இவங்க நினைவாக என்ன பண்ணியிருக்காங்க, விதவைகள்லாம் இருப்பாங்கல்ல, விதவைகள் மறுமணம் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து விதவை சான்றிதழ், அப்புறம் கல்யாண பத்திரிகை எல்லாம் முட்டை காசு கொடுக்குறது வந்து இவங்க போராட்டத்தினால தான் வந்திருக்கு. இவங்க பேர்லேயே வந்து அரசு வந்து விதவை மறுமணத்துக்கு வந்து உதவி தருவாடுத்துட்டாங்க. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுல்லாம். இவங்களை பற்றி இவங்க பேரில் கல்லூரி இருக்குது, பூங்கா இருக்குது, எல்லாமே இருக்குது, சென்னையில் இருக்குது. அப்போ நம்ம சென்னைக்கு போனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இவங்களால தான் இப்போ விதவை பென்ஷன் நிறைய பேர் வருது, விதவை மறுமண தொகைன்னு இருக்கலாம், அதெல்லாம் இவங்க போராட்டத்தினால தான் வந்துச்சு. இவங்க கூடயே உள்ளவங்க வந்து ராம அமிர்தம்மாள். இவங்க இன்னொரு போராட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிந்தி உள்ள வந்து பொட்டு கட்டுதல் அப்படின்னு இருந்திருக்கு. பொட்டு கட்டுதல்னா இதே மாதிரி இவங்களே மாதிரி பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கோயிலுக்காண்டி நேர்ந்து விட்டுறது. அப்படி இவங்க கோயிலுக்கு, இவங்களுக்கு கல்யாணமே கிடையாது, பெரிய பெரிய அரசர்கள் வந்து டான்ஸ் ஆடணும், போய் மேக்கப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடணும். இப்படி சராசரியாக போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பூசாரி பெரிய பெரிய அரசன்மார்கள்லாம் இந்த பெண்களை வந்து தவறான முறையில் வந்து அவங்கள வழி நடத்துகிறாங்க, தவறாக அனுபவிக்காங்க யாரே இந்த பெண்களை வந்து. அப்போ இதெல்லாம் பார்த்து ராம அமிர்தம்மாள், நம்ம என்ன சொன்னோம், தர்மாம்பாள், இவங்களுக்குலாம் இதுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், இந்த பொட்டு கட்டுதல் அப்படிங்கிறதே நம்ம ஒழிக்கணும், இதுக்கு எதிராக சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி ரெட்டின்னு இருக்காங்களா, அவங்கள்ட்ட இவங்க கோரிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ இதில் நிறைய பேர் வந்து அதெல்லாம் இல்லை, அந்த சட்டத்தை எடுக்க முடியாது, அப்படி தான் இருக்கும், பொம்பளைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கடுமையாக எடுத்து இந்த நம்ம தர்மாம்பாளுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு நிறைய உண்டாம். அப்போ இந்த சட்டத்தை ஏற்றணும்னா வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருந்தால் தானே ஏற்றணும். அப்போ தர்மாம்பாள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி தர்மாம்பாள் இதுக்காண்டி ஆதரவு கேட்க தெருவாக போயிருக்காங்க. இப்படி பெண்களை அடிமைப்படுத்தி பொட்டு கெட்டுதல் அப்படின்னு சொல்லி வச்சு கோயிலுக்காண்டி விடுறது, அரசர்கள் அர்ச்சகர்கள் இப்படி நிறைய பேர் வந்து அவங்க பாலியல் துன்பப்படுத்துறது, அதுக்கெல்லாம் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் வந்து தர்மாம்பாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதை ஒழிச்சதும் யாருன்னு சொல்லலாம், தர்மாம்பாள். அப்புறம் ராம அமிர்தம்மான்னு ஒருத்தவங்க உண்டு, இவங்க கூட சேர்ந்து போராடினவங்க தான், அவங்களெல்லாம் சொல்லலாம். எத்தனை பேர் போராடிருக்காங்க நம்மளுக்காண்டி. அந்த காலத்தில் பொட்டு கெட்டுதல்லாம் வந்து உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களை வந்து கோயிலுக்கு விட்டுருவாங்க, அவங்க கல்யாணமும் முடிக்கக்கூடாது, சும்மா டான்ஸ் ஆடுறது, கலை இலக்கியம் ஆட்டம் போடுறது, இதுதான். அப்போ அந்த அரசர்கள் வேற பெரிய பெரிய மனிதர்கள் வந்து அவங்க தவறான பாதைக்கு எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதிர்த்து இவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இந்த ராம அமிர்தம்மாள் சொல்றாங்கல்ல, இவங்களை வந்து ஒருத்தவங்க இப்படி கூட்டமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்து ஒரு பால் கொடுத்தாங்க, வாங்கி அவங்க குடிக்கும்போது அந்த லைட்டாக கசந்த மாதிரி இருந்துருக்கு, பார்த்தா அதை விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. என்ன நீ வந்து இந்த போராட்டம் பண்ணுறியா, இந்த போராட்டத்தில் நாங்கள் எதிர்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த ராம அமிர்தம்மாள்னா தர்மாம்பாள் கூட சேர்ந்தவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து வேண்டாம், அவங்கள பழி வாங்க வேண்டாம், சரி அவங்க அறியாமையாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் நம்மளோட வளர்ச்சிக்காண்டி பாடுபட்டுருக்காங்க அந்த காலத்திலே. அப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருங்கன்னு இருக்காங்க. இப்போ நம்ம சுதந்திரமாக நாட்டில் இருக்கோம், பெண்கள்லாம் ஒரு தைரியமாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய நிறைய தலைவிகளோட போராட்டங்கள் ஆகலாம். ஓகேவா? வணக்கம்.